வணக்கம் நண்பர்களே. நாம சாதாரண மக்கள் கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரு சூப்பர் ஹீரோஸ். தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மாற்றி அமைக்கிற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்று, ஓட்டு போறதான உளவியல், நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதும், ரெண்டாவது யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றதும், வேட்பாளரை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல ஓட்டு போடுறதான சைக்காலஜி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுல 3 முக்கியமான கான்செப்ட் இருக்குங்க. முதல்ல சோஷியல் ஐடென்டிட்டி தியரி. நம்ம பிரெயின்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. நாம எந்த குரூப்ல இருக்கோமோ, எந்த கூட்டத்தோட அதிகமா கனெக்ட் ஆயிருக்கோமோ அந்த சைட் தான் நாம ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். ரெண்டாவது, கன்ஃபர்மேஷன் பயாஸ். நாம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம். அவரோட நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், அவங்க செஞ்ச தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மூணாவது, அஃபெக்டிவ் ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்றது. நாம லாஜிக்கா யோசிச்சு ஓட்டு போறதே கிடையாதுங்க, எமோஷனலா தான் முடிவு எடுப்போம். அந்த தலைவருடைய ஸ்பீச் ஆகட்டும், இமேஜ் ஆகட்டும், சிம்பத்தி ஆகட்டும், இதுதான் நம்ம ஓட்டு போறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால இந்த 3 விஷயத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சிம்பிளா 3 விஷயம் பார்த்தா போதுங்க. முதல்ல பெர்ஃபார்மன்ஸ். அவர் முன்னாடி என்ன பதவியில இருந்தாரு, அதுல என்ன வேலை செஞ்சாரு, மக்களுக்காக மக்களுடைய வாழ்க்கையில ரியல் சேஞ்சை கொண்டு வந்தாரா, வாக்குறுதிகளை தாண்டி செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, இன்டெகிரிட்டி. அவர் சொன்னதை செஞ்சாரா, கரப்ஷன் இல்லாம கிளீனா இருக்காரா, பவருக்கு வந்தாலும் நம்பிக்கை வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். மூணாவது, பப்ளிக் பெனிஃபிட். அந்த கட்சியுடைய பாலிசிஸ் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சமூகத்துக்கும் நல்லதா இருக்கா, லாங் டேர்ம் பெனிஃபிட்டா இருக்கா, இல்ல ஷார்ட் டேர்ம் அட்ராக்ஷனுக்காக, அதாவது ஓட்டு போறதுக்காக நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம கிட்ட சொல்றாங்களா அப்படின்ற இந்த 3 கேள்விகளை நம்ம வச்சோம்னா இதுக்கு ஹானஸ்டான பதில் எந்த கட்சியில இருந்து வருதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க.